அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பிலேயே கொங்கு நாட்டு வணிகம் என்ற உரைநடை பகுதியில் அன்றைய வணிகத்தை பற்றி பார்த்தோம். அன்றைய வணிகம் என்றது எதை பார்த்தோம்? இந்த சேர மண்டலம், சேர சோழ பாண்டியர், இந்த மூவேந்தர்களின் சேர மண்டலத்தை பற்றி பார்த்தோம். சேர மண்டலம் என்பது என்னது? இன்றையுள்ள கொங்கு மண்டலமாகும். சரி, இன்று கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நீலகிரி. இந்த நீலகிரி மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமாக திகழ்கிறது. இரண்டு மலைப்பிரதேசங்கள், கிழக்கிலிருந்து வரக்கூடியது, மேற்காம் வரக்கூடியது, இரண்டும் சந்திக்கும் இடமாக நீலகிரி மாவட்டம் விளங்கியுள்ளது. இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியாக காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் மலை, ஒரு சமவெளி என்பது இருக்கவே இருக்காது. முழுவதும் மலைப்பகுதியாகும். காடுகள் நிறைந்த ஒரு மாவட்டம். இங்கு முக்கிய தொழில், முக்கிய விவசாயம் சொன்னால் காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், தைல மரம், இந்த யூக்கலிப்டன்னு சொல்லுவாங்கள்ல, தைல மரம் வந்து என்னது வளர்க்கப்படுகிறது. இவற்றில் அடுத்ததாக தொழிற்சாலைகள். ஒரு ஊர் என்றால் அதற்கு தொழிற்சாலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி அங்கு தேயிலை தொழிற்சாலைகள், நம்ம தினந்தோறும் டீ குடிக்கிறோம்ல, அந்த தேயிலை தொழிற்சாலைகள், புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, இந்த கேமராவுக்கு அந்த சுருள் தயாரிக்கிறோம்ல அந்த தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, அப்புறம் எண்ணெய் தொழிற்சாலை இங்கே முக்கிய தொழிற்சாலைகளாக விளங்குகிறது. அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே இந்த கோயம்புத்தூர் குசும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது. இந்த கோயம்புத்தூர் என்பது முன்னொரு காலத்தில் கோவன் புத்தூர் அப்படிம்பாங்க. இந்த கோவன் புத்தூர் என்றது தான் மருவி கோயம்புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் முக்கிய விவசாயம் என்றால் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் ஒரு முக்கிய விவசாயமாக பார்க்கப்படுகிறது, பயிரிடப்படுகின்றன. இங்கு இந்த பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மோட்டார் அப்படின்னாவே என்னது? அது கோயம்புத்தூருக்கு பேர் போனது. அதுவும் இல்லாமல் நூற்பாலை, பஞ்சாலை, பஞ்சு மில்லுன்னு சொல்லுவாங்க, நூலை நூற்கரன் மிசு ஆலைன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த கோயம்புத்தூரில் ஒரு சிறப்பான தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்துள்ள மாவட்டமாகும். அடுத்தது திண்டுக்கல். திண்டுக்கல் என்றாலே நம்மளுக்கு ஞாபகத்திற்கு வருவது என்னது? பூட்டு. சரி, அடுத்தது பாருங்க, நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறி, இந்த முக்கிய பயிர்கள் என்னது? விவசாயம் பார்க்கப்படுகிறது. அதைவிட மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. தமிழ்நாட்டிலேயே என்னது? மலர் உற்பத்தியில் திண்டுக்கல் என்னது? ஒரு பெரிய ஊருன்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த ஊரை என்னது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. சரி, அதை விடுத்து தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கு அரிசி ஆலைகள் அதிக அளவில் இருக்கிறது. தோல் பதனிடுதல், அதுவும் இல்லாமல் பூட்டு தயாரிக்கிறது. திண்டுக்கல் பூட்டு அப்படின்னாவே என்னது? ஒரு உலகளவில் என்னது? ஒரு பிரசித்தி பெற்றது. அந்த பூட்டுகள் என்னது? இங்கு தயாரிக்கப்படுகிறது. இங்கு ஒன்றுள்ள சின்னாலப்பட்டிங்கிற ஒரு ஊரில் என்னது? சுங்குடி சேலைகள். இப்போ சேலைன்னு சொல்லுவோம்ல, இப்போ காஞ்சிபுரம் அப்படின்ற என்னது? பட்டுக்கு காஞ்சிபுரம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி என்னது? இந்த ஊரில் என்னது? சுங்குடி சேலைகள் என்னது? புகழ்பெற்றவையாக கருதப்படுகிறது. அடுத்தது பாருங்க, ஈரோடு. இந்த ஈரோடு மாவட்டம் ஒரு பரப்பளவில் தமிழ்நாட்டில் பரப்பளவில் 2வது பெரிய நகரமாக விளங்குகிறது. இந்த மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை என்னது? பயிரிடப்படுகின்றன. தமிழ்நாட்டிலேயே மஞ்சள் சந்தை. மஞ்சள் அப்படி என்றால் ஈரோட்டுக்கு என்னது?
புகழ்பெற்ற ஊர். இந்த மஞ்சளுக்கு வந்து என்னது ஒரு புவிசார் குறியீடே கொடுத்திருக்கிறார்கள். அந்த மஞ்சள் சந்தை என்பது ஈரோட்டில் வந்து என்னது நடைபெறுகிறது. அதுவும் இல்லாமல் நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் போன்ற தொழில்கள் வந்து என்னது இந்த மாவட்டத்தில் வந்து என்னது விளங்குகிறது. சரி, அடுத்ததாக திருப்பூர். திருப்பூர் அப்படி எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு தெரியறது என்னது, பனியன் கம்பெனின்னு சொல்லுவாங்க, இந்த ஆயத்த ஆடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னல் ஆடைகள்னு சொல்லுவாங்க. இந்த நகரம் வந்து என்னது இதில் சிறந்து விளங்குகிறது. ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நகரமாகும். இந்த கோயம்புத்தூர், ஈரோடு முக்கிய ஒரு நகரங்கள் வந்து என்னது அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாவட்டமாக கருதப்படுகிறது. இந்த திருப்பூரில் வந்து என்னது நெல், கரும்பு, பருத்தி, வாழை முதன்மையான பயிர்கள் இங்கே அதிக அளவில் வந்து என்னது விளைவிக்கப்படுகிறது. அதை அடுத்து பின்னல் ஆடைகள், பனியன் போட்டிருக்கோம்ல, பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் வருவாய் ஈட்டும் நகரம். இந்த நகரத்தின் மூலம் வருவாய்கள் வந்து ஈட்டுகிறது. எடுத்துக்காட்டுக்காக அந்நிய செலவாணின்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். வந்து ஏற்றுமதி வந்து என்னது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அதன் மூலம் வந்து என்னது வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு பெரிய நகரமாக கருதப்படுகிறது திருப்பூர். அடுத்து நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் ஆயத்த ஆடை பூங்கா முக்கியமாக சொல்ல போனால். அதை அடுத்து காளை, காங்கயம் காளை அப்படின்னாவே என்னது ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னாவே என்னது நம்மளுக்கு காங்கயம் காளை ஞாபகத்துக்கு வருகும். அந்த காங்கயம் காளை இம்மாவட்டத்தில் பெருமை சேர்க்கிறது. அடுத்தது நாமக்கல். நாமக்கல் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லலாம், நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவது என்னது முட்டை. அதை அடுத்து அதிக தொழில்கள் இங்கு நிறைந்துள்ளது, அதையும் நாம் பார்ப்போம். பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை ஆகிய பகுதிகள் இம்மாவட்டத்தில் உள்ளது. இந்த மலைத்தொடர்கள் மலைகள் வந்து அதிக அளவில் உள்ளது. அதை அடுத்து விவசாயம் என்றால் நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவை அதிகம் பயிரிடப்படுகிறது. அதை அடுத்து இந்த மலைப்பகுதிகளில் திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலக்காய் இங்கே வந்து முக்கியமாக மலைப்பகுதிகளில் பயிரிடப்படும் ஒரு பயிர்களாகும். அதை அடுத்து முட்டை கோழி வளர்ப்பு. அடுத்து முட்டை உற்பத்தி. இந்த கோழி உற்பத்தியெல்லாம் சொல்கிறோம்ல, நாம் பிராய்லர் சாப்பிடுகிறோம்ல, அந்த கோழிகள் அதிக அளவில் எல்லா பக்கத்தையும் இப்போ எல்லாம் கோழி வளர்க்கிறார்கள். ஆனால் நாமக்கல்லில் கோழி வளர்ப்பு என்பது ஒரு முக்கிய தொழிலாகும். இங்கு வந்து உலகளவில் பல இந்தியாவில் பல மாநிலங்களுக்கும் உலகில் பல நாடுகளுக்கும் வந்து என்னது வந்து ஏற்றுமதி என்னது செய்கிறார்கள். அதை அடுத்து சிமெண்ட் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலைகள் உள்ளன. அப்புறம் கைத்தறி நெசவு, வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழில்கள் இங்கு என்னது நடைபெறுகிறது. சிற்றுந்து. சிற்றுந்து என்பது என்னது இந்த மினி பஸ்ன்னு சொல்லுவோம்ல, அங்கு தயாரிக்கப்படுகிறது. சரக்குந்துன்னு என்னது நாம் தினந்தோறும் சாலைகளில் பார்த்திருப்போம்ல, லாரி. இந்த லாரி வந்து என்னது அங்கு முக்கியமாக தயாரிக்கப்படுகிறது. அதை அடுத்து நாம் போர் போடுவோம் தெரியுமா, இந்த போர்வெல்லர் அந்த ஊரில் தான் என்னது ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகிறது. லாரி என்றாலே லாரி கட்டுதல், கட்டுமான பணிக்கு முக்கிய ஊர் வந்து என்னது நாமக்கல் ஊரை வந்து என்னது சொல்லலாம். அடுத்ததாக சேலம். இந்த சேலம் என்றால் என்னது சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்கள, இதான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த சேலத்து மாம்பழம் என்று சொல்வதாலே என்னது மாங்கனி நகரமாக இந்த சிறப்பு கொண்டது. இந்த மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு ஆகிய பயிர்கள் வந்து என்னது பயிரிடப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் கைத்தறி நெசவு, கையிலேயே தறி செய்கிறாங்கள, அந்த நெசவு அதிகம் உள்ள மாவட்டங்கள்னு சொல்லலாம். அதை இல்லாமல் பால் பண்ணை தொழிற்சாலைகள், பால் பண்ணைகள் அதிக அளவில் வந்து அது இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ ஆலைகள் அப்படின்னு சொன்னாவே இந்த ரசாயன பொருட்கள் தயாரிக்கக்கூடியது, அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி இப்படிலாம் இந்த எண்ணெயை வந்து என்னது தயாரிக்கக்கூடிய மாவட்டமாக வந்து என்னது இந்த சேலம் விளங்குகிறது. அடுத்ததாக ஏழைகளின் ஊட்டி. ஊட்டிக்கு போனாவே நம்மளுக்கு வந்து என்னது
அதிகம் செலவாகும் என்று சொல்வார்கள். அதனால் வந்து என்னது இந்த ஏற்காடு போயிட்டு வந்தால் குறைந்த செலவில் வந்து என்னது போயிட்டு வந்துடலாம். அதனால தான் என்னது இந்த ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்கிறது? சேலம் மாவட்டத்தில். அடுத்ததாக கரூர் இந்த ஒரு கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்குகிறது. கொஞ்சம் தான் வந்து என்னது இந்த கொங்கு நாட்டோட பகுதி, மற்றதெல்லாம் வேறு நாடுன்னு சொல்லிடலாம். இதை வந்து என்னது வஞ்சிமா நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கிரேக்க அறிஞர் தாலமி கரூர் வந்து என்னது முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். நாம் வந்து சொல்ல ஒரு கிரேக்க அறிஞர் வந்து தாலமி என்பவர் கரூரை வந்து என்னது ஒரு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். இங்கு வந்து நெல், சோளம், கேழ்வரகு, கரும்பு, கம்பு ஆகியவை வந்து என்னது ஒரு பயிரிடப்படுகின்றன. அதுவும் இல்லாமல் கல்குவாரி தொழிற்சாலைகள் அதிக அளவில் வந்து என்னது கரூர் மாவட்டத்தில் இயங்கு வருகிறது. அப்புறம் கைத்தறி நெசவு ஆடைகள், நம்ம தினந்தோறும் போர்வையெல்லாம் பொறுத்துக்கிறோம்ல, அந்த கைத்தறி நெசவு வந்து என்னது இங்கே ஒரு முதன்மையான ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள் ஆகியவை இங்கே வந்து என்னது தொழில்களாகும். அதை விடுத்து பேருந்து கட்டுமான தொழிலில் கரூர் வந்து என்னது தனிச்சிறப்பு வாய்ந்தது. நாம் தினந்தோறும் பேருந்தில் பயணம் செய்கிறோம்ல, அந்த பேருந்து வந்து கரூர் மாவட்டம் ஒரு முக்கிய தொழிலாகும். ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து கட்டுமான தொழில் வந்து என்னது கரூர் மாவட்டம் விளங்குகிறது. இவை எல்லாம் தான் கொங்கு மண்டலத்தோட இன்றைய வணிகம். இந்த அனைத்து மாவட்டங்களும் கொங்கு மாவட்டத்தை சார்ந்தவையாகும். இந்த கொங்கு மண்டலத்தில் எவ்வளவு தொழில்கள் வந்து நிறைந்துள்ளது என்று பார்த்தோம். ஸோ இவற்றையெல்லாம் மாணவர்கள் வந்து என்னது சின்ன சின்ன குறிப்புகளை எடுத்து நல்லா படிங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன தொழில்கள், என்னென்ன விவசாயங்கள் பயிரிடப்படுகின்றன அப்படின்னு என்னது கொஞ்சம் குறிப்புகள் எடுத்து நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. நன்றி. நம்ம அடுத்த வகுப்பில் வந்து என்னது பார்ப்போம்.